மாணவர்களை கொண்ட தமிழ் பள்ளிகள் இடமாற்றத்திற்கான திட்டத்தை முன்னெடுத்தது. அதற்கான கலந்துரையாடல் ஒன்று இங்கு சிம்பாங் ரெம்பாங் துன் டாக்டர் இஸ்மாயில் தமிழ் பள்ளியில் நேற்று சிறப்பாக நடந்தேறியது. சிம்பாங் ரெங்காம் நாடாளுமன்ற தமிழ் பள்ளி மேம்பாட்டு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் அத்தொகுதியில் உள்ள 7 தமிழ் பள்ளிகளின் மேலாளர் வாரிய தலைவர்களும் தலைமை ஆசிரியர்களுடன் மேலும் சில வெளிவட்டார தமிழ் பள்ளிகளின் வாரிய குழு தலைவர்களும் கலந்து கொண்டனர். இக்கலந்துரையாடலுக்கு ஜொஹோர் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் நவீன்குமார் தலைமையேற்று ஆலோசனையை வழங்கினார். இவ்வட்டாரத்தில் சுமார் 6 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் 7 தமிழ் பள்ளிகளில் 4 தமிழ் பள்ளிகள் குறைந்த மாணவர்கள் கொண்டுள்ளது என்றும் அதற்கான முன்னெடுப்பு திட்டங்களை வரைவது இந்த கலந்துரையாடலின் முக்கிய நோக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் அறவாரியத்தின் துணைத் தலைவரும் மலேசிய தமிழ் பள்ளி மேலாளர் வாரிய கூட்டமைப்பின் செயலாளருமான சுப்பிரமணியம் ராகவன் தமிழ் பள்ளிகள் எதிர்நோக்கும் சவால்கள் குறித்தும் இடம் மாற்றத்திற்கான செயல்முறைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விளக்கம் அளித்தனர். மேல் நடவடிக்கையாக தீர்வு இத்திட்டத்தை உறுதிப்படுத்த விரைவில் இந்த 7 தமிழ் பள்ளிகளின் வாரிய குழு சிறப்பு கூட்டம் ஏற்பாடு செய்யப்படும் என அக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது என தெரிவிக்கப்பட்டது.